வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருமே ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த விலாகை பார்த்துட்ருக்கிற அத்தனை பேத்துக்குமே இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். ஸோ நம்ம சேனல்லையும் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கார்த்திகை தீபம் விலாக் தான். எப்போவுமே கார்த்திகை தீபத்தன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 நாள் விளக்கேற்றுறவங்க, 5 நாள் விளக்கேற்றுறவங்க, சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கார்த்திகை மாதம் ஃபுல்லாமே விளக்கேற்றுறவங்களும் வந்து இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் கார்த்திகை தீபம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்திருக்கு அப்படிங்கிறதுனால பொதுவாகவே வெள்ளிக்கிழமை வந்து விளக்கு வச்சு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் 3 நாள் கண்டிப்பாக எல்லாருமே வந்து வச்சுருப்போம். ஸோ அதே மாதிரி தான் நானுமே வியாழக்கிழமையே வந்து பார்த்திங்க அப்படின்னா பரணி தீபம்னு சொல்லுவாங்க. கார்த்திகை தீபத்துக்கு முந்தின நாள் அதை நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பரணி தீபம் வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. எப்போவுமே வியாழக்கிழமை க்ளீனிங் ஒர்க்கும் இருக்கும் இல்லையா. ஸோ கார்த்திகை தீபத்துக்குன்னு சேர்த்து ஸ்பெஷலாகவே வந்து பண்ணியாச்சு. வீடு ஃபுல்லாக மார்னிங்லேருந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு மதியானத்துக்கு மேலே பூஜை பொருள் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். பூஜைக்கு பொருள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வந்து வச்சிட்ருக்கேன். நான் எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சளை வந்து தண்ணியில் கலக்க மாட்டேன், பாலில் தான் வந்து கலக்குவேன். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, பொதுவாகவே நீங்கள் மஞ்சள் வச்சிங்க அப்படின்னா அடுத்த நாள்லேயே காஞ்சி உதிர்ந்துடும். ஸோ நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது உதிராது. ப்ளஸ் அந்த மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே டார்க் எல்லோவாக இருக்கும். அது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த பால் வேணால் யூஸ் பண்ணலாம். காய்ச்சின பால், காய்ச்சத பால்னு எது வேணால் யூஸ் பண்ணலாம். பால் யூஸ் பண்ணணும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி குங்குமம் வந்து வைக்கும்போது பட்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகாமல் கரெக்டாக அந்த மஞ்சளோட நடுவில் மட்டும் போய் ப்ளேஸ் ஆகும். அது ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் ரெகுலராக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். பொதுவாகவே இந்த மாதிரி குட்டி குட்டி டால்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, சாமி சிலைகள்லாம் வந்து அதுக்கு வந்து பட்ஸில் வைக்கும்போது இன்னமும் ரொம்ப நீட்டாக வரும். பெரிய பொருட்கள் நம்ம ஈஸியாக வச்சிடலாம். இந்தமாதிரி நான் அந்த குட்டி லக்ஷ்மி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, இதுக்கு கையில் வைக்கும்போது ரொம்ப கஷ்டம். ஸோ பட்ஸில் வைக்கும்போது இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம விளக்கு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வந்து வச்சுருந்தேங்க. அதுக்குமே எல்லாத்துக்குமே வந்து போட்டு வச்சிடலாம். இந்த கலர் விளக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கனடாவில் வந்து வாங்கினதா, சப்ஜி மந்தி அப்படிங்கிற ஒரு கடையில் தீபாவளிக்கு வந்து ஃபுல்லாகவே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி வந்து வாங்கினது தான். புது விளக்கு எப்போவுமே கார்த்திகை தீபத்துக்கு நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அகல் விளக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பெருசாக எந்த கடையிலுமே இங்கே பார்த்தது கிடையாது. ஸோ அதனால தான் அந்த கலர் விளக்குலாம் வந்து வாங்கியிருந்தேன். இந்த மண் விளக்கு எல்லாமே நான் இந்தியாவிலேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்தது தான். ரொம்ப அளவாக இவ்வளோ தான் இருக்குது என்கிட்ட. இப்போ இந்த விளக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் வைக்கிறதுக்கு மஞ்சள் நல்லா தண்ணி மாதிரி கலக்கிக்கோங்க. அதில் வந்து விளக்கு கமுத்தி எடுக்கும்போது ஃபுல்லாக எல்லா பக்கமும் மஞ்சள் ஆயிரும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா குங்குமம் வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து விளக்கு எல்லா விளக்குக்குமே பொட்டு வைப்பீங்க அப்படின்னா ஓகே. சில பேர்லாம் வந்து வைக்க மாட்டாங்க. ஸோ என்கிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதனால் வச்சேன். ஸோ லாஸ்ட் டைமில் இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 108 விளக்கு வந்து வச்சுருந்தேன். ஸோ அத்தனை விளக்குக்குமே பொட்டு வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ கம்மியாக இருக்கிறதுனால வந்து வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ பூஜை பொருளாமே க்ளீன் பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சாச்சு. பூஜை கேபினெட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுருந்தேன். ஸோ அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. கார்த்திகை தீபத்தன்னைக்கு முந்தின நாள் வர பரணி தீபத்துக்கு விளக்கேற்றுறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எல்லா வேலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தன்னைக்கே முடிச்சிடும். ஒரு சில வேலைகள் நம்ம கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு நம்ம விளக்கேற்றும் போது பண்ணுவோம் இல்லையா, அது எல்லாமே முந்தின நாளே நமக்கு முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, விளக்கு எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறது, திரி போடுறது, எண்ணெய் ஊற்றுறது, எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். இப்படி பண்ணும்போது அடுத்த நாள் கார்த்திகை தீபத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி அந்த விளக்குல எல்லாமே திரி இருக்கும், எண்ணெய் மட்டும் ஊற்றி பற்ற வச்சா போதும், வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ அதனால் இது பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க எனக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு திரி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே திரியாக வைக்கக்கூடாது. 2 திரியை வந்து இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வைக்கணும். ஸோ ஒரு வழியாக எல்லா விளக்குமே திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வந்து வச்சுட்டேன். விளக்கேற்றுற டைமில் மட்டும் எண்ணெய் வந்து ஊற்றி பற்ற வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ அகல் விளக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் லீக் ஆகும் இல்லையா, அதுக்கு வந்து என்ன டிப்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா, அகல் விளக்கு கீழே வந்து நெயில் பாலிஷ் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு அடித்து விட்டுருங்க. எண்ணெய் வந்து கசியவே கசியாது. இப்போ எனக்கு பண்ணுறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை, அதனால் நான் பண்ணல. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, விளக்கு ஏற்றும் போது கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து நல்லா கெட்டியாக மடித்து வச்சுட்டு கட் பண்ணி மடித்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அகல் விளக்கு வச்சுட்டேன். ஸோ உங்கள்கிட்ட வாழையில் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கீழே வந்து எண்ணெய் கசியாமல் இருக்கும். ஸோ அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரசாதமாக வைக்கிறதுக்கு வந்து உளுந்து வடை தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ உளுந்து வந்து அரைச்சி வச்சுட்டு அதில் வந்து வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், உப்பு, கொஞ்சமாக வந்து மிளகு,
முழு மிளகு இருக்கும் இல்லைங்களா, குறுமிளகு, அதையும் போட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். ஸோ எப்போவுமே ஏதாவது பூஜை பண்ணும்போது ஏதாவது ஒரு பிரசாதம் வச்சு சாமி கும்பிட்றது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து நல்லதுங்க. எப்போவுமே வீட்டில் வந்து ஏதோ ஒரு நல்ல நாளில் நீங்கள் வந்து பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பிரசாதம் வச்சு பூஜை பண்ணுறது ரொம்பவே வந்து விசேஷங்க. உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒன்று சிம்பிளாக வடை, பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். கடைசிக்கு வந்து அவல், கரும்பு சக்கரை பொட்டுக்கல்ல மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். அப்படியும் இல்லைனா வீட்டில் ஏதாவது இருக்கிற ஃப்ரூட்ஸ் ஒன்று வச்சு தண்ணி வைக்கலாம். கடைசிக்கு ஒரு டம்ளர் பாலாவது வச்சு அந்த டேவை வந்து நீங்கள் பூஜை பண்ணுங்கள். எதுவுமே வைக்காமல் வந்து வைக்கக்கூடாது. எப்போவுமே நீங்கள் ஏதாவது பூஜை பண்ணும்போது பிரசாதம்னு ஏதோ ஒன்று வச்சுருக்கணும் கண்டிப்பாக. பிரசாதம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்றுறதுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த பரணி தீபம் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 விளக்கு எல்லா திசையை பார்த்தும் எரியணுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உள்பக்கமாக வைக்கிறாங்க தீபத்தை. தீபம் வந்து வெளிப்பக்கமாக பார்த்து தான் எரியணும் பரணி தீபத்தில். எல்லா திசையிலையுமே அந்த நெருப்பு வந்து தெரிகிற மாதிரி இருக்கணும். 5 விளக்கு வந்து வைக்கணும். ஸோ இந்த பரணி தீபம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, முழுக்க முழுக்க நம்ம சிவபெருமானுக்காக வைக்கிற ஒரு தீபம் தாங்க. திருவண்ணாமலை கோயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த பரணி தீபம் வந்து நிறைய இடத்துல வந்து வைப்பாங்க. இதே மாதிரி தான் வெளிப்பக்கம் தான் பார்த்து வச்சுருப்பாங்க தீபத்தை, ஒரு தட்டில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அன்னைக்கு கோயிலில் வர பக்தர்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, வெளியில் இது மாதிரி தான் தட்டில் 5 விளக்கு வந்து விற்றுட்ருப்பாங்க. அதை வாங்கி வாங்கி கோயிலில் எல்லா இடத்துலையுமே வைக்கிறது வந்து திருவண்ணாமலையில் ரொம்ப வந்து விசேஷம். ஒரு சிலர்லாம் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, தீக்குச்சியில் தான் விளக்கேற்றணும், நீங்கள் ஊதுபத்தியில் விளக்கேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆத்மஞான மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுவேன். தேசர் மங்கையர் கிருஷி அம்மா அவங்க வந்து அந்த சேனல் நடத்துகிறாங்க. நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விலாகில் சொல்லியிருப்பாங்க, தீக்குச்சியில் வந்து விளக்கேற்றக்கூடாது, ஊதுபத்தி அப்படி இல்லாட்டி கம்ப்யூட்டர் சாம்பிராணியில் விளக்கேற்றணும். அப்படியும் இல்லாட்டி நீங்கள் தீபாராதனையில் காமிக்கிறீங்க இல்லையா, கற்பூரம் வச்சு, அந்த கற்பூரத்தில் வச்சு நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு ஊதுபத்தியில் ஏற்றுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால நான் அந்த விலாக் பார்த்ததுக்கப்புறம் நான் அப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். தீக்குச்சியில் தான் ஏற்றக்கூடாதுன்னு அப்படி சொல்லியிருப்பாங்க. நம்மளோட இஷ்டம் தான் நான் நினைக்கிறேங்க. நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ, நம்மளுக்கு எது சௌகரியமோ அது வந்து பண்ணிக்கலாம். நம்ம எதை நம்புகிறோமோ அது வந்து பண்ணிக்கலாம். நம்ம குடும்பத்துக்கு எது வழக்கமோ அது பண்ணிக்கலாம். இதுதான் பண்ணணும், அதுதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எது கிடையாது. நம்ம வந்து நம்ம மனசோட திருப்திக்கு நம்ம சாமி கும்பிட்றோம். நம்மளுக்கு எது சரின்னு தோணுதோ அதை நம்ம பண்ணுறோம். ஸோ எனக்கு இது வந்து ஓகேன்னு தோணுது, அதனால் நான் வந்து பண்ணுறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் வந்து தீப்பெட்டி நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கும். இங்கே வந்து அப்படி கிடையாது. இந்தியன் க்ராசரி ஷாப்லேயும் எப்போது தாங்க தீப்பெட்டி கிடைக்கும். அதனால் தீப்பெட்டி நம்பிட்டு இருக்க முடியாது. இங்கே வந்து லைட்டர் தான் ஃபுல்லாமே. அந்த லைட்டரில் விளக்கேற்றுறது அப்படிங்கிறது சுத்தமாக எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அதனால தான் லைட்டரை வச்சு ஊதுபத்தி ஏற்றிட்டு ஊதுபத்திலேருந்து நான் வந்து விளக்கேற்றுறேன். ஸோ ஒரு வழியாக வந்து பரணி தீபத்துக்கு வந்து விளக்கு எல்லாமே ஏற்றி முடிச்சாச்சு. பரணி தீபத்துக்குமே நம்ம கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு வைக்கிற மாதிரி நான் வீடு ஃபுல்லாமே விளக்கு வச்சுருவேங்க. 3 நாள் வந்து இதே மாதிரி எல்லா பக்கமும் விளக்கு வச்சு அந்த கார்த்திகை தீபத்தோடு அந்த விரதத்தை வந்து முடிச்சிடுவேன். எப்போவுமே கார்த்திகை தீபத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஃபாஸ்டிங் இருப்பேன் ஃபுல் டே. நம்ம எப்படி வந்து சஷ்டி விரதத்துக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறோமோ அதே மாதிரி வந்து ஒரே ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பேன் 3 நாள். இந்த வருஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு உண்மையாகவே ரொம்ப முடியலை, ரொம்ப ஹெட்டேக்காக இருந்துச்சு, ரொம்ப த்ரோட் பெயின் வேறு, ஃபீலிங் ரொம்ப டயர்டு வேறு எனக்கு 2-3 நாளாகவே, என்னென்னே எனக்கு தெரியல. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் ஃபாஸ்டிங் இருக்க வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இந்த மாதிரி கண்டினியூஸாக வேலை இருக்கும்போது முடியாத டைமில் ஃபாஸ்டிங் இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு இன்னுமே எனர்ஜி வந்து லோவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து ஃபாஸ்டிங் இருக்கல. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் கார்த்திகை தீபத்தன்னைக்கு காலையில் சிம்பிளாக வந்து பால் மட்டும் வச்சு பூஜை முடிச்சுட்டு ஒரு 11 o'clock மேலே சமைக்க ஆரம்பித்தேங்க. நான் எப்போவுமே சமைக்கும் போது டேஸ்ட் பார்த்து சமைக்க மாட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து அதே மாதிரி தான் சமைக்கிறத வந்து பிரசாதமாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சுட்டு வெண்டைக்காய் பொரியல், ரசம் இதுதான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். வெண்டைக்காய் பொரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வெண்டைக்காய் வந்து ஈரமாக இருக்கக்கூடாது, நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்துடணுங்க. டிஷ்யூவோ இல்லை வந்து கிச்சன் கிளாத்தோ தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எந்த சைஸ் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு கருவேப்பிலை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. லைட்டாக அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து போகும் இல்லையா, அதுக்கப்புறமா அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் இவ்வளவே தான். இதை தவிர நான் எதுவுமே சேர்க்க மாட்டேன். இது மட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருவாங்க. அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ்க்கு குக் ஆனாலே போதும். அடிக்கடி வந்து கலந்து விட்டாலே போதும். வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிரும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, எந்த பொரியலாக இருந்தாலும் சரி அது நல்லா வரதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கடாய் கூட ஒரு முக்கியமான விஷயங்க. நான் எவர் சில்வர் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா, அந்த மாதிரி பொரியல்லாம் பண்ணும்போது
தண்ணி சிக்கம் நம்ம பண்ணுற இந்த பொரியெல்லாம் பண்ணும்போது ஒட்டிக்கும், காயெல்லாம் உடஞ்சி போயிடும், நீட்டாகவே வராது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரானைட் தான் யூஸ் பண்ணுறேன். இது பண்ணும்போது காயெல்லாம் ஒட்டாமல் நீட்டாக வருது. கடாய் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பொரியல் வந்து நல்லா வரல அப்படிங்கிற பட்சத்தில். இப்போ நான் இது யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா நல்லாவே வருது. இப்போ வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், வாழைக்காய்லாம் பண்ணும்போது நான் இந்த கடாய் தான் யூஸ் பண்ணுவேன். இது ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்களேன், உடையாமல் சூப்பராக நல்லா முருகலாக வந்திருக்கு. குழந்தைங்களாம் மேக்ஸிமம் வெண்டைக்காய் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத நான் அடிக்கடி வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணுவேன். ஸோ நிறைய பேர் ரசம் ரெசிபி வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு ரசப்பொடி நான் எப்படி அரைக்கிறேன்னு ஷேர் பண்ணிக்கிறேன். ஒன்றுமே இல்லைங்க, ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, வரமிளகா இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. ஃபைன் பவுடரும் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். இன்னொரு கடாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா வந்து தாளித்து விட்ருக்கேன். நான் ரசத்துக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா தனியாக முதல்லையே தக்காளியும் புளியும் வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சுருவேன். ஸோ கொதிக்க வச்சதுக்கப்புறம் சூடாறினதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு தக்காளியும் புளியும் அரைச்சிக்குவேங்க. ஸோ அந்த தண்ணியை இதில் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ரசப்பொடி, கொத்தமல்லி, 2 பூண்டு தூளோடு தட்டி போட்டுட்டு கொஞ்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருங்காயத்தூள் சேர்த்து உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதியே வரக்கூடாது, லைட்டாக இந்த மாதிரி நுர தள்ளும் போதே அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடணும். எப்போவுமே ரசம் கொதிச்சிச்சு அப்படின்னா டேஸ்ட் நல்லாவே இருக்காது. ஸோ இவ்வளோ தான் என்னோடய ரசம், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதே மாதிரி தான் கொள்ளு ரசம், பருப்பு ரசம் எல்லாமே வந்து பண்ணுவேன். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து முள்ளங்கி சாம்பார் தான் வந்து பண்ணியிருந்தேன். இங்கே வந்து எனக்கு முருங்கைக்காய் கிடைக்குங்க, பட் அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஒரு முருங்கைக்காவே $8 கிட்ட அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வாங்க மாட்டேன் மேக்ஸிமம். எனக்கு எப்போ ரேட் கம்மியாக இருக்கும் அப்போ தான் நான் முருங்கைக்காய் வந்து யூஸ் பண்ணுவேன். அதிகமாக எனக்கு கிடைக்கிறது பூசணிக்காவும் முள்ளங்கி மட்டும்தான் எல்லா கடையிலையும் எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கும், சீப்பாகவும் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காய் வச்சு தான் வந்து சாம்பார் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி முள்ளங்கி சாம்பாரும் வந்து பண்ணி முடிச்சாச்சு. காலையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடெலாம் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ சமைச்சு முடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சமைச்சு டஸ்ட்டு மட்டும் கீழே இருந்துச்சு, அது மட்டும் வந்து வேக்யூம் போட்டு விட்டாச்சு. எப்போவுமே சமைச்சு முடிச்சுட்டேன் அப்படின்னா குப்பையை கொண்டே கொட்டிடுவாங்க. ஏன்னா காலையிலே க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சமைக்க ஆரம்பிப்பேன். ஸோ அதனால் வீடு க்ளீன் பண்ணுற வேலை இருக்காது. ஸோ அதனால் சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா டஸ்ட்பினில் கொண்டே கொட்டிடுறது. ஒரு 11:30 12:30க்குள்ளே கொண்டு போய் குப்பையை கொட்டிடுறது. நான் இந்த மாதிரி குப்பை கவர் எடுத்து கட்ட ஆரம்பித்தேன் அப்படின்னாவே மித்தல் தெரிஞ்சிடும் நான் வெளியே தான் போகிறேன் அப்படின்ட்டு. அவனும் வந்து அவனே செருப்பு எடுத்து போட்டு ரெடி ஆகிக்குவான். இப்படி தான் கதவு திறந்தோன்னே நேராக ஓடி போய் கார்பேஜ் ஷூட் இருக்கும் இல்லைங்களா, அங்கே போய் நின்றுட்டுருப்பான். அவனுக்கு கரெக்டாக தெரியும், எப்போ டோர் ஓப்பன் பண்ணாலும் சரி இங்கே வந்து நின்றுக்குவாங்க. இப்போ வெளியே போகிறோம் அப்படின்னா தெரிஞ்சிடும் அவனுக்கு. ஷூ போடுறோம் அப்படின்னா லிஃப்ட்டு கிட்டே போய் நின்றுக்குவான். ஸ்லிப்பர் போடுறோம் அப்படின்னா கார்பேஜ் ஷூட் தான் கரெக்டாக உள்ளே வந்து நின்றுட்டு அதை போட்டு அமுத்திட்டுருப்பான். ஸோ இங்கே ஒவ்வொரு செட்டிங்ஸ் இருக்குங்க, ஒவ்வொரு குப்பைக்கு நம்ம ஒவ்வொரு பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதுக்குள்ளே வந்து போடணும். நான் எப்பவுமே கார்பேஜ் தான் தனித்தனியாக வந்து பிரித்து போடுறதில்ல. நல்லா கவரை கட்டி உள்ளே போட்டோம் அப்படின்னா டேரெக்டாக மெயினில் போய்க்கும், நம்ம கீழே போய் போடணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான். இப்போ நம்ம குப்பை கொட்டிட்டோம் அப்படின்னா நேராக போய் வீட்டுக்கிட்ட போய் நின்றுட்டு தட்டிகிட்ருப்பான் கதவை. இதே தான் வேலை டெய்லியுமே. டெய்லி குப்பை கொட்டும்போது நான் அவனை கரெக்டாக அவனுக்கு தெரிஞ்சிடும், தெரியாட்டி நானே அவனை கூட்டிகிட்டு போயிடுவேன். சமையல்லாம் வந்து முடிஞ்சிருச்சுங்க. சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல், அப்புறம் வந்து நேற்று உளுந்து வடை போட்டிருந்தேன் இல்லைங்களா, கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா இன்றைக்கி சாம்பார் பண்ணும்போது சாம்பார் வடை பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஸோ நேற்று மாவு அப்படிங்கிறதுனால நான் வந்து சாமிக்கு வந்து வைக்கல. இன்றைக்கி சமைச்சது மட்டும் சாமிக்கு வச்சு பிரசாதமாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா நாங்களும் சாப்பிட்டுட்டு மித்தல் குட்டியை சாப்பிட வச்சு தூங்க வச்சதுக்கப்புறமா நான் வந்து கடைக்கு கிளம்பிட்டேன். ஸோ எதுக்கு அப்படின்னா ஈவினிங் வந்து பூஜைக்கு வந்து பூ இல்லை, பூ வாங்குறதுக்காக தான் வந்து போயிட்டுருக்கேன். சரியான குளிர், -4 நினைக்கிறேன் அன்றைக்கி. கைக்கு க்ளவுஸ்லாம் போட்டு ஃபுல்லாக பக்காவாக ரெடி ஆகி தான் போயிருந்தேன். அதனால் எனக்கு அவ்வளோவா ஒன்றும் தெரியல. நான் இது தாங்க வாங்கிட்டு வந்திருந்தேன். பொக்கே ஷாப் மாதிரி இருக்கும், எல்லா கடைகள்லையுமே இந்த மாதிரி பூ கிடைக்கும். நம்ம மாதிரி ஊர் மாதிரி சாமந்தி, மல்லிகைப்பூலாம் கிடைக்காது. இந்த மாதிரி ரோஸு பொக்கே வைக்கிற கார்னேஷன் ஃப்ளவர்ஸ் தான் கிடைக்கும். இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா 9 ரோஸ் இருக்குது, $7 டாக் டேக்ஸோட. ஓகே தாங்க தோணுச்சு. நான் $10 கம்மி அந்த கடையில் பார்த்ததில்ல. இன்றைக்கி எதுவும் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன். வந்துட்டு ஈவினிங் பிரசாதத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கார்த்திகை அப்பம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து 1 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு கோதுமை மாவு, கொஞ்சமாக உப்பு, 2 டம்ளர் வந்து ப்ரௌன் சுகர், அப்புறம் ஒரே ஒரு பழத்தை வந்து மிக்சியில் அடித்து சேர்த்துருக்கேன். அது ஏலக்காய் பவுடர், தேவையான அளவு நெய், இதெல்லாமே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ப்ரௌன் சுகர் பவுலாக உங்கள்கிட்ட வெல்லம் இருந்துச்சுன்னா நீங்கள் வெல்லம் பாகு காய்ச்சி கூட இந்த மாவில் நீங்கள் கலந்துக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சரிசி இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் 2-3 மணி நேரம் ஊற வச்சு அதை மாவை அரைச்சி கூட நீங்கள் இதே சேம் ப்ராசஸ் பண்ணலாம். என்கிட்ட பச்சரிசியும் இல்லை, வெல்லமும் இல்லை. ஸோ இருக்கிறத வச்சு நான் என்ன பண்ண முடியுமோ அதை நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்தியன் ஸ்டோருக்கு
ஊருக்கு தாங்க போகணும். ஸோ சடனாக என்னால் போக முடியாது. ஸோ அதனால் இருக்கிற வச்சு எப்படி என்னால் பண்ண முடியும், எப்படி மேனேஜ் பண்ண முடியுமோ அப்படி நான் வந்து பண்ணிக்குவேன். இப்போ இந்த மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் குழிப்பணியாரம் பண்ணுவோம் இல்லையா, அந்த இதில் கூட போட்டு நீங்கள் குழிப்பணியாரம் மாதிரி செய்யலாம். இப்போ எண்ணெயில் போட்டு எடுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேலையை சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ அதனால் நான் எண்ணெயில் போட்டு எடுத்துட்டேன். நீங்கள் குழிப்பணியாரத்தில் கூட பண்ணலாம், அது இனிமேல் ரொம்ப பர்ஃபெக்டாக வர மாதிரி இருக்கும். இன்னொரு பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா பால் பொங்கல் தான். இப்போ அரிசியும் பாசிப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஸோ தண்ணியே ஊற்றலிங்க, 3 டம்ளர் பால் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 4 விசில் விட்டுறணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாக்கோலம் போடுறதுக்கு தான். ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு, அரை ஸ்பூன் வந்து மைதா, கொஞ்சமாக குங்குமம், லைட்டாக மஞ்சள் கலந்துருக்கேன். ஏன்னா என்னோடய ஃப்ளோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர். ஸோ அதனால் வெள்ளை கலர் மாவு சுத்தமாக தெரியாது. அதனால தான் கொஞ்சமாக குங்குமம் மஞ்சள் வந்து கலந்துக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால. மைதா மாவு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா கொஞ்சம் டார்க் ஒயிட்டாக வரும் நல்லாவே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். சாமி கும்பிட்ற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கோலம்பு போட்டு வச்சுட்டு அதில் வந்து விளக்கேற்றிக்கிறதுக்காக. பால் பொங்கல் பண்ணுறதுக்கு அரிசி வந்து ஃபுல்லாக வெந்துருச்சுங்க. நல்லா வந்து மசிச்சு விட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சின பால் ஊற்றிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கெட்டியாக வேணும் இல்லை நைஸாக வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 2 டம்ளர் 3 டம்ளர் நீங்கள் அளந்து ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பவுட்ரு, முந்திரி திராட்சை நெய்யில் வளர்க்குறது, அப்புறம் வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணணும் பால் பொங்கலுக்கு. ப்ரௌன் சுகர்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, வெல்லம் யூஸ் பண்ணால் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். பால் பொங்கல் பார்த்திங்கன்னா ஒயிட் கலராக தான் வந்து இருக்கணும். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பொங்கல் வந்து ரெடி ஆயிரும். இது நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக கற்கண்டு இருக்கும் இல்லையா, அது கூட சேர்த்திக்கலாம். அது இனிமேல் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பிரசாதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டு விளக்கு வந்து ஏற்றுறதுக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. ஸோ கார்த்திகை தீபத்தன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே வாசலில் வீடு ஃபுல்லாக விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா தான் பூஜை ரூமில் விளக்கேற்றணும். நம்ம மெயினாக என்னென்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே வெளியே துளசி மரத்துக்கு நீங்கள் விளக்கேற்றுறீங்க அப்படின்னா எப்போவுமே வெளியே விளக்கேற்றி தானே உள்ளே ஏற்றுவீங்க. சேம் அதே ப்ரொசீஜர் தான். வெளியே இருக்கிற மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு கூப்பிட்றோம், சேம் ப்ரொசீஜர். நம்ம வெளியே விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை ரூமில் விளக்கேற்றணும். ஸோ விளக்கெல்லாம் ஏற்றி நான் வந்து விளக்கு வைக்கிறேன். ஹஸ்பண்ட் வந்து விளக்கு கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து வச்சிட்ருக்காரு. ஸோ ஸ்பெஷல் இங்கே ஒயிட் கலர் அப்படிங்கிறதுனால அந்த கரை பிடிச்சிருச்சுன்னா போகுமான்னு தெரியல. ஸோ அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக டிஷ்யூ பேப்பர் வந்து 4-5 மடக்கி அதுக்கு மேலே வந்து விளக்கு வந்து வச்சுருக்கேன். எல்லா பக்கமும் விளக்கெல்லாம் ஏற்றி அப்புறமா பூஜை ரூமில் வந்து அந்த கோலம் போட்டோம் இல்லைங்களா, அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு பூஜை ரூம்லேயே வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன். இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டும் ஃப்ரெண்டோட பையனும் வந்திருந்தாங்க பிரசாதம் கொடுக்கறதுக்காக. ஸோ அவங்களும் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டு நாங்கள் அப்படியே பூஜைக்கெலாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இந்தியாவில் இருந்த வரைக்கும் எப்படி பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு வந்து எல்லாமே வீட்டிலலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வீட்டில் இருந்து புது விளக்கு வாங்கியிருப்போம் இல்லையா கார்த்திகை தீபத்துக்கு, கண்டிப்பாக அதுலேருந்து 2 விளக்கு எடுத்துகிட்டு போய் கோயிலில் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்து ஏற்றுவோம். இன்னும் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கார்த்திகை தீபத்தன்னைக்கு காலையிலேயே மருதமலை வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது முருகர் கோயில், அங்கே போயிட்டு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து ஈவினிங் வந்து விளக்கேற்றுவோம். ஸோ ஆக மொத்தத்தில் வீட்டில் விளக்கேற்றதுக்கு முன்னாடி கோயிலில் போய் ஏற்றிட்டு வந்துடுவோம். இப்போ அங்கெல்லாம் போக முடியல அப்படின்னா வீட்டு பக்கத்துலேயே ஏதாவது சின்ன கோயில் இருந்துச்சுன்னா கூட நம்ம அங்கே போய் விளக்கேற்றுவோம். ஸோ எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. கோயிலில் விளக்கேற்றிட்டு வந்துட்டு தான் வீட்டில் வந்து ஏற்றுவாங்க. ஸோ இந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வீட்டில் பூஜை முடிச்சுட்டு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணேன். பட் ஹஸ்பண்டு வந்து அன்றைக்கி வந்து டெப்ளாய்மெண்ட் ஒர்க்கு. ஸோ எப்படின்னா ஒரு 8 மணிக்கெலாம் உட்காந்துருவார் வேலையில். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும், ஒர்க் ப்ரெஷர். அந்த டெப்ளாய்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நைட்டு எத்தனை மணி ஆகும்னே நம்மளுக்கு தெரியாது. 2 மணி 3 மணி சம்டைம்ஸ் விடியற வரைக்கும் கூட இருக்கும், 4-5 மணி வரைக்கும்லாம் இருக்கும். ஸோ அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால் நம்மளுமே என்ன அலைச்சல் கொடுக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து போகலை. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு பூஜைலாம் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கோயில் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் இருக்கேன் அப்படிங்கிறதுனால அந்த அப்டேட்ஸ் எல்லாமே வரும். ஸோ நமக்கு அவர் ஃப்ரீயாக இருந்திருந்தார் அப்படின்னா நான் ஃப்ரெண்டு கூட போயிருந்திருப்பேன் கோயிலுக்கு. ஸோ எதுவுமே பிளான் பண்ண முடியல, அவருக்கு டெப்ளாய்மெண்ட் இருக்குது அப்படின்னா. எப்பவுமே ஃப்ரைடே அப்படிங்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். ஐயோ டெப்ளாய்மெண்ட் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதுவுமே பிளான் பண்ண முடியாது. அதுவும் ஃபெஸ்டிவல் அப்படின்னா இன்னும் ரொம்ப கஷ்டம். நம்ம லீவே போட்டிருந்தாலும் அந்த டெப்ளாய்மெண்ட் ஒர்க் நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ விளக்கெல்லாமே ஏற்றி முடிச்சாச்சுங்க. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி ஸ்டாண்டு உள்ளே வச்சுருந்தேன்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா கேண்டில்ஸ் ஏற்றிருக்கேன், விளக்கு வைக்கல. சம்டைம்ஸ் எண்ணெய் உழுகுச்சு இல்லை வந்து சாஞ்சிச்சுன்னா வந்து கஷ்டம். அதனால கேண்டில்ஸ் ஏற்றிருக்கேன். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ வீடு ஃபுல்லாமே வந்து விளக்கு லைட்டில் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த விளக்கோட வெளிச்சத்தில் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நம்மளாம் ஒரு மாடி வீடு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தோம் அப்படின்னா விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வெளியில் வந்து பார்ப்போம் வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சந்தோஷம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப
பிடிக்கும். லாஸ்ட் இயர் நான் இந்தியாவில் இருந்தேன் அப்படிங்கிறதுனால அது எல்லாமே எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ண முடிஞ்சுது. சொந்த வீட்டில் ஒரு கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன். ஸோ அந்த விலாக் எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க வந்து பாருங்கள். சரி, அவ்வளோதாங்க. நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.